إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله هو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح لهذه الأمة وتركها على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கிளையார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன் தபஉ தாபிஊன் அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்கள் அனைவருக்கும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனித ஜும்ஆவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய இன்னருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மையான முறையிலே தக்வா செய்து வாழுமாறும் முஸ்லிம்களாக இன்றி மரணிக்க வேண்டாம் என்றும் அல் குர்ஆன் எங்களுக்கு கட்டளையிடுகின்றது. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி கூறுகின்றான். அந்த நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த சமூகங்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதை ஏற்று நடந்ததன் காரணமாக அவர்கள் அடைந்த நன்மைகள், அவர்களை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் அடைந்த இழிவுகள், இவற்றை பற்றியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அதே போன்று அந்த சமூகங்களிலே வாழ்ந்த தனிநபர்கள் அவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி அவருடைய கதைகளை கூறுகின்றார். அந்த வகையில் லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், அவர்களை பற்றி வரக்கூடிய அந்த கதைகளிலே அறிவுள்ளவர்களுக்கு படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். இப்படி படிப்பினை பெறக்கூடிய ஒருவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த காரூன் என்பவர். இந்த காரூனுடைய கதையை அல் குர்ஆன் மிக அழகாக எங்களுக்கு சித்தரிக்கின்றது. அந்த வசனங்களை ஓதுகின்ற பொழுதே அந்த காரூன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அமைத்திருந்தான், எப்படி அவன் அழிவுக்குட்டு செல்லப்பட்டான் என்ற அந்த வரலாற்றை மிக அழகாக அல் குர்ஆன் எங்களுக்கு சித்தரித்து காட்டுகின்றது. இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தார் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. இந்த வரலாற்றை பற்றி கூறுகின்ற பொழுது காரூன் மூசா நபியுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வர்ணிக்கின்றது. ஆனால்
அந்த மூசாவுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்பதற்காக வேண்டி அவன் எந்த கண்ணியத்தையும் பெற்றுவிடவில்லை. மாற்றமாக குர்ஆன் கூறுகின்றது, ஃபபகா அலைஹிம், அந்த மூசாவுடைய சமூகத்தின் மீது அவன் அத்துமீறல்களை மேற்கொண்டான், அவன் எல்லை மீறி சென்றான். இப்படி அவனுடைய அந்த அத்துமீறல் எல்லை கடந்து எப்படி வாழ்ந்தான் என்பதை எங்களுக்கு குர்ஆன் கூறி காட்டுகின்றது. வஆதைனாஹு மினல் குனூஸி, நாங்கள் அவனுக்கு நிறைய செல்வங்களை வழங்கியிருந்தோம். அந்த செல்வங்கள் எப்படி என்று சொன்னால், மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஹு பில் உஸ்பதி உலில் குவா, அந்த செல்வங்களை அடைத்து வைத்திருந்த அவனுடைய அந்த அறைகள், அந்த களஞ்சியங்களுடைய திறப்புக்களை பொறுத்தவரையிலே அந்த திறப்புக்கள் அவற்றை மிகவும் பலம் வாய்ந்த சக்தி படைத்தவர்கள் சுமக்க முடியாத அளவுக்கு அதன் திறவுகோள்கள் காணப்பட்டன. சிந்தித்து பாருங்கள், அப்படியாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய செல்வங்கள் அந்த களஞ்சியங்களிலே குவிந்து காணப்பட்டிருக்கும். அப்படியான செல்வங்கள் குவிந்து அந்த காருடம் காணப்பட்டது. இது காலலகு கௌமுஹு லா தஃப்ரஹ், ஆனால் அந்த செல்வங்களை வைத்து அவன் பெருமை அடித்தான், அத்துமூறினான், குழப்பங்களை விளைவித்தான். பாருங்கள், அது ஃபிரௌனுடைய காலம். ஃபிரௌன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த பூமியிலே மிக பெரும் அடாவடித்தனங்களையும் அழிவுகளையும் மேற்கொண்ட அந்த காலத்திலே இப்படிப்பட்ட செல்வம் படைத்தவர்கள் அவனுக்கு உதவியதன் காரணமாகத்தான் அப்படியான மாபெரும் அழிவுகளையும் ஆட்சி அதிகாரத்தையும் அவனுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தது. எனவே அவனை சூழ இருந்த மக்கள் அவனுக்கு ஆலோசனை செய்தார்கள், நசியத் சொன்னார்கள். லா தஃப்ரஹ், நீ பெருமை அடிக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், நிச்சயமாக உன்னை போன்று பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா பொழுதும் விரும்பப் போவதில்லை என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே அந்த சம்பவத்தை கூறுகின்றான். இப்படி இந்த காருடைய சம்பவத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு ஒரு முக்கியமான அடிப்படை உண்மையை சொல்ல விரும்புகின்றான். இந்த வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன, இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும், செல்வம், இந்த செல்வம் யாருக்கு சொந்தமானது, இந்த செல்வத்தை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்ற உண்மையைத்தான் அல்லாஹு தஆலா இந்த கதையின் மூலம் எங்களுக்கு சொல்ல வருகின்றான். வபுத்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு அத்தார் அல் ஆஹிரா, அல்லாஹு தஆலா அந்த காரூனுக்கு அந்த சமூகத்தின் மூலமாக சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு வழங்கியிருக்கக்கூடிய இத்தனை அருட்கொடைகள், இந்த செல்வங்கள், இவற்றை பொறுத்தவரையிலே நீ மறுமையை நோக்கமாக கொள்ள வேண்டும், மறுமையை மாத்திரம் இலக்காக கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதே நேரம் வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே உனக்கென்று ஒரு பங்கு இருக்கின்றது, உனக்கென்று ஒரு நசீப் இருக்கின்றது, அந்த பங்கையும் நீ மறந்துவிட வேண்டாம். நீ துறவரத்தை நாட தேவையில்லை, மாற்றமாக நீ தேடிய சொத்துக்களை பொறுத்தவரையிலே அதிலே உனக்கும் உரிமை இருக்குகின்றது, அடுத்தவர்களுக்கும் உரிமை இருக்குகின்றது. உன்னுடைய பங்கை நீ மறந்துவிட வேண்டாம். வஅஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹு தஆலா உனக்கு நிறைய அருட்கொடைகளை நியமத்துக்களை வழங்கி இருக்குகின்றான். அத்தகைய அந்த இஹ்சான் என்ற அந்த பண்பை நீயும் எடுத்துக்கொள், எனவே நீயும் அடுத்தவர்களுக்கு நன்மை புரிவீராக என்று அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள். வலா தபுகில் ஃபசாத ஃபில் அர்த், இந்த பூமியிலே நீ ஃபசாதை, குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், நிச்சயமாக குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்பப் போவதில்லை என்று அந்த மக்கள் அவனுக்கு நசியத் சொன்னார்கள். ஆனால் காரூன் இந்த செய்திகளுக்கெல்லாம் செவிமடுக்கவில்லை. மாற்றமாக அவனுடைய அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அவன் அங்கே பெருமை அடித்தான், குழப்பம் விளைவித்தான், அத்துமூறினான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இந்த செல்வங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கக்கூடிய அறிவின் விளைவாக, என்னுடைய முயற்சியின் விளைவாக தேடியவைகள் தான் என்று அவன் அங்கே கூறினான். இந்த வார்த்தை தான் மிக ஆபத்தானது சகோதரர்களே. மனிதன் பெருமையின் விளைவாக, இடாம்பிகத்தின் விளைவாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் காணப்படுகின்றன.
நான், எனக்கு, என்னிடத்தில். இந்த 3 வார்த்தைகளும் மிக ஆபத்தானவை, மிக பாரதூரமானவை. இப்லீஸ் என்ன சொன்னான்? சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிபணியுமாறு, சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது அவன் சொன்னான், அன கைருன் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். அவரை நீ மண்ணால் படைத்திருக்கின்றாய், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கின்றாய், நான் சிறந்தவன் என்று கூறினான். இந்த வார்த்தை தான் அவனை அல்லாஹ்வுடைய அந்த நியமத்திலிருந்து தூரமாக்கியது. அதே போன்றுதான் ஃபிர்அவுன் சொன்னான், லீ முல்கு மிஸ்ர், எனக்கு இந்த எகிப்தின் அனைத்து ஆட்சி அதிகாரமும் எனக்கு சொந்தமானது என்று அவன் வாதிட்டான். அவனுடைய முடிவு எப்படி ஆகியது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதே போன்றுதான் என்னிடத்தில் இந்தி இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னிடம் காணப்பட்ட அறிவு, என்னிருக்கக்கூடிய நாலேஜ், இவற்றை வைத்துத்தான் நான் இவற்றை எல்லாம் தேடினேன் என்று அந்த காரூன் கூறினான். எனவே அவனுடைய முடிவு எப்படி அமைந்தது என்பதை பற்றித்தான் எங்களுக்கு இந்த கதை கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாழ்க்கையை பற்றி கூறுகின்ற பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பூமியின் எல்லா அருட்படைகளையும் நிறைய வழங்கியிருந்தான். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இவை அனைத்தும் எனக்கு என்னுடைய ரப்பிடமிருந்து கிடைத்த அருட்கொடைகள். லியபுலுவனி, என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்றான். அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அல்லாஹ்வை நிராகரிக்கின்றேனா, நன்றி கட்ட விதமாக நடந்து கொள்கின்றேனா, அல்லது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கின்றேனா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இவற்றை எனக்கு வழங்கியதாக அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு, காரூனுடைய வரலாறு இவற்றின் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை சொல்லித் தருகின்றான். எனவே இந்த துனியாவுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நோக்க வேண்டும், இந்த வாழ்க்கை மாத்திரம் நிரந்தரமானதா அல்லது இந்த வாழ்க்கைக்கு அப்பால் இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றதா என்ற அந்த பார்வையைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்ற அந்த குறுகிய எண்ணத்தோடு வாழ்ந்த அந்த காரூன், அவனை பொறுத்தவரையிலே அவன் இந்த பூமியிலே தன்னுடைய அந்த அகங்காரத்தை வெளிப்படுத்திய பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், காலல் லதீன யுரீதூனல் ஹயாத்த துனியா, உலக வாழ்க்கையை விரும்பிய மக்கள், காரூனை போன்று அவனின்பால் விரும்பி அவனை போன்று வாழ வேண்டும் என்று விரும்பிய மக்கள் காணப்பட்டார்கள். அங்கே அவர்கள் சொன்னார்கள், யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூனுக்கு வழங்கப்பட்டது போன்று எங்களுக்கும் இவ்வளவு செல்வங்கள் கிடைக்கக்கூடாதா? இன்னஹு லது ஹல்லின் அதீம், காரூன் மிக அதிர்ஷ்டசாலி என்று அந்த மக்கள் கூறிக்கொண்டார்கள். ஆனால் இன்னும் ஒரு சாரார் காணப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்திருந்தார், சிந்தித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வைலக்கும், உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது? தவாபுல்லாஹி ஹைருன், அல்லாஹ்வுடைய கூலி, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருள், அந்த கூலி, அது யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த கூலி கிடைக்கும் என்று கூறினார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காரூனுடைய அந்த வரலாற்று சம்பவம் மூலமாக ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டிய இல்முன் நாஃபி, பிரயோசனமான அறிவு, அந்த பயனுள்ள அறிவு யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் இந்த உலகத்திலே அதிர்ஷ்டசாலிகள். அதே போன்று உலக இன்பங்களை விட்டும் புறக்கணித்து அவற்றிலே பொறுமையாக இருப்பதன் விளைவையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குறிக்காட்டுகின்றான். எனவே இந்த காரூனுடைய முடிவு மிக மோசமான முடிவாக அமைந்தது. ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அந்த காரூனை அவனுடைய முழு சொத்துக்களையும் வீடுகளையும் நாங்கள் அப்படியே அழித்து விட்டோம். அவனுக்கு அந்த கட்டத்திலே உதவி செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை, அவன் வெற்றியடையவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அந்த வரலாற்று சம்பவத்தின் கடைசியிலே அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான ஒரு முடிவுரையை சொல்கின்றான். என்னவென்றால், தில்க தாருல் ஆஹிரா, அதுதான் அந்த மறுமை நாள். அந்த மறுமை வீட்டை பொறுத்தவரையிலே நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதூன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, இந்த பூமியிலே யாரெல்லாம் அதிகாரத்தையும் குழப்பத்தையும் அட்டகாசத்தையும் விரும்பாமல் வாழுகின்றார்களோ
அவர்களுக்குத்தான் அந்த மறுமை வாழ்வு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு சொல்லுகின்றான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்குத்தான், முத்தகீன்களுக்குத்தான் இந்த நல்ல முடிவு கிடைக்கும் என்று கூறுகின்றான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய இந்த செல்வங்கள், இந்த அருள்கள், இந்த நியமத்துக்களை பொறுத்தவரையிலே இவற்றை எல்லாம் நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவைகள் வெறுமனே நாங்கள் தேடிய செல்வங்கள் அல்ல. மாற்றமாக இவைகள் அல்லாஹ் தஆலா எங்களை அதிலே பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அவற்றை எங்களுக்குரிய ஹக்கை எடுத்துக்கொள்வதோடு நாங்கள் அடுத்தவர்களையும் கவனிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு இங்கே படிப்பனையாக சொல்ல விரும்புகிறார். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய முகத்துக்காக இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி இவற்றையெல்லாம் இறை பாதையிலே செலவு செய்கின்றாயோ அவற்றுக்கெல்லாம் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு சொன்னால் ஹத்தா மா தஜ்அலு ஃபீ ஃபமி இம்ராதிக, உன்னுடைய மனைவியுடைய வாயிலே நீ புகட்டக்கூடிய அந்த உணவு அவற்றுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவை ஹலாலாக அமைகின்ற பொழுது அவற்றுக்கு அல்லாஹ் தஆலா உமக்கு கூலியை தருவதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அதே போன்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான், அவ்வாறான அடியார்கள் சொல்லுவார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பது உதவி செய்வதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்களிடமிருந்து எந்த நன்றியையும் கூலியையும் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் கூறுகின்றான். எனவே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துக்கள், சொத்துக்கள், வசதிகள், புகழ்கள் இவை அனைத்தையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உயர்ந்த படிப்பினைக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இத்தகைய வரலாறுகளை, சம்பவங்களை கூறி காட்டுகின்றான். நாங்கள் இவற்றில் அத்துமீறக்கூடாது, நாங்கள் இவற்றை வைத்து நாங்கள் குழப்பங்கள் விளைவிக்கக்கூடாது. இவற்றை இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அந்த நடுநிலையான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த செல்வங்கள், சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பயன்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் கரீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் بآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد نبي الأمي الأمين وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله. عباد الله، يقول الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. عباد الله، إن الله أمركم أمرا جازما عظيما، بدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما. قال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين وباقي الصحابة رضوان الله عليهم أجمعين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك يا مولانا سميع قريب مجيب الدعوات يا رب العالمين. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا
وسائر بلاد المسلمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.